பெண்கள் கனவு கண்டு எதிர்கால தலைமுறைக்கான ஆட்சி. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் விரும்பிய எல்லோருக்குமான எழில் ஆட்சி. தமிழ்நாட்டை வெற்றி பாதையில் வழி நடத்தி கொண்டிருக்கும் ஆற்றல் மிக்க தலைவர் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை 17வது சட்டப்பேரவையின் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான பயிற்சி நிகழ்வு தொடக்க விழாவிற்கு உங்களுடைய பலத்த கரவொலிக்கு மத்தியில் வருக வருக என விழா மேடைக்கு அன்புடன் வரவேற்கின்றோம். சிங்க பெண்களால் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்த கடமை வீரர், தமிழ்நாட்டை தலைநிமிர வைத்துக் கொண்டிருக்கும் தலைவர், தொட்ட துறைகள் அத்தனையிலும் முத்திரை பதித்து வரும் முதல்வர், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை விழா மேடைக்கு வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றோம். விழா தொடக்கமாக தமிழ்தாய் வாழ்த்து அனைவரும் எழுந்து நிற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நீராறும் கடலுடுத்த நிலமடந்த கெழிலொழுகும் சீராரும் வதனமென திகழ் பரத கண்டமிரு தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிலமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நன்றி. 17வது சட்டமன்ற பேரவையின் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான பயிற்சி தற்போது தொடங்கப்பட இருக்கின்றது. இந்த பயிற்சியை குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்து சிறப்பிக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இன்றைக்கு 17வது சட்டமன்ற பேரவையின் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான பயிற்சியை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைக்கிறார்கள். மேலும் மாண்புமிகு பேரவைத் தலைவர், மாண்புமிகு பேரவை முன்னவர், மாண்புமிகு துணைத் தலைவர் மற்றும் அரசு தலைமை கொறடா ஆகியோரையும் 17வது சட்டமன்ற பேரவையின் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான பயிற்சியை குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைக்குமாறு அன்புடன் அழைக்கின்றோம். பதினேழாவது சட்டமன்ற பேரவையின் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான பயிற்சியை குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்து சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். சிறப்புமிக்க இன்றைய நிகழ்வில் மதிப்பிற்குரிய சட்டமன்ற பேரவை செயலாளர் அவர்களை வரவேற்புரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம். பதினேழாவது சட்டமன்ற பேரவை சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான பயிற்சி குறித்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கும், மாண்புமிகு பேரவை முன்னவர் அவர்களுக்கும், மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களுக்கும், மாண்புமிகு அரசு தலைமை கொறடா அவர்களுக்கும், மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும் மற்றும் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசு உயர் அலுவலர்களுக்கும் முதற்கண் எனது பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு இந்நிகழ்விற்கு வருகை புரிந்த அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். நன்றி அம்மா. இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கும் 17வது சட்டமன்ற பேரவையின் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான பயிற்சி நிகழ்வில் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான நடைமுறைகள் பற்றி அறிமுக உரையாற்ற மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, மாண்புமிகு அவை முன்னவர் அவர்களே, மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு அரசு தலைமை கொறடா மற்றும்
சட்டமன்ற கட்சி தலைவர்கள் உள்ளிட்ட மாண்புமிகு உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தையும் அன்பு மிகுந்த வரவேற்பையும் நான் மகிழ்ச்சியுடன் முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். தற்போது அமைக்கப்பட்டுள்ள 17வது சட்டமன்ற பேரவைக்கு புதிதாக 146 சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். மிக முக்கியமாக எக்காலத்திலும் இல்லாத அளவிற்கு இப்பேரவையில் இளைஞர்கள் அதிகமாக இடம்பெற்றுள்ளீர்கள். எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இறைவன் அருளால் தீர்மானித்து அதை நிறைவேற்றி காட்டுகிற இடத்தில் இருக்கிற மாண்புமிகு முதல்வர் அவர்களால் மட்டும்தான் இது சாத்தியமானது. பேரவையில் நடந்து கொள்ளும் முறை, நடவடிக்கைகளில் எப்படி பங்கு கொள்வது, எதை பேசுவது, எதை பேசக்கூடாது, என்ன பேசினால் அவையிலும் பாராட்டப் பெறுவீர்கள், வெளியிலும் பாராட்டப்படுவீர்கள் என்பதையும், எதை பேசினால் மக்கள் உங்களை எந்த கோணத்திலே பார்ப்பார்கள் என்பதையும் முறையான பயிற்சியின் மூலமாக காலை 10:30 மணிக்கு தொடங்கி மாலை 5:30 மணி வரை அந்த பயிற்சி உங்களுக்கெல்லாம் அளிக்கப்பட இருக்கிறது. இதன் அவசியத்தை உணர்ந்து இந்த புத்தாக்க பயிற்சிக்கு அனுமதி அளித்துள்ள மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை நான் முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர்களே, ஒரு புது யுகம் பிறந்திருக்கிறது, ஒரு மாற்றம் பிறந்திருக்கிறது. மக்களுக்கு ஏற்றம் தருகிற ஒரு நல்லரசு அமைந்திருக்கிறது என்கிற நம்பிக்கையின் வெளிப்பாடு அன்றாடம் இன்றைக்கு மக்கள் மத்தியிலே நிரம்பி வருவதை நாம் காண்கின்றோம். ஏனென்றால் செல்லும் இடமெல்லாம் அது வெல்லும் இடம்தான், நான் செல்லுகிற இடமெல்லாம் வெல்லும் இடம்தான் என்பதை தேர்தல் களத்தில் நிரூபித்து காட்டினார் நம்முடைய முதலமைச்சர். வெல்வார் வீழ்த்துவார் இல்லாத ஒரு மாபெரும் சக்தியாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் அவர் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். வியப்பால் விழிகளை உயர்த்தி இந்திய திருநாடே இவரா இவரா இப்படி என்று போற்றி பாராட்டுகிற சூழ்நிலை எல்லாம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் உருவாகி கொண்டிருக்கிறது. நான் திண்ணமாக சொல்லுவேன், இந்த மாடல் அரசு விஜய் மாடல் அரசு, இந்த மாடல் அரசு முதலமைச்சர் விஜய் மாடல் அரசு என்று நான் சொல்லுவேன். காரணம், தமிழ்நாட்டை எதிர்காலத்தில் அமைதி பூங்காவாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதிலும் தமிழ்நாட்டு மக்கள் ஜாதி மத இன மொழிக்கு அப்பாற்பட்டு எல்லோரையும் அரவணைக்கிற கரங்கள் எங்கே என்று தேடினோமே, அந்த அன்பு கரங்கள், அரவணைக்கும் கரங்கள், கண்ணீரை துடைக்கும் கரங்கள் எங்களுடைய அருமை அண்ணா விஜயின் கரத்தில் இருக்கிறது என்று நாட்டு மக்கள் அத்தனை பேரும் குடும்பத்திலே ஒருவராக உங்களை பார்த்ததன் விளைவுதான் இந்த மாபெரும் வெற்றியின் அடையாளம் என்று நான் கருதுகின்றேன். எதிர்காலம் பத்திரமாக இருக்கிறது, உங்கள் கரத்திலே இருக்கிறது. மக்களுக்கு நம்பிக்கை பிறந்திருக்கிறது. ஏனென்றால் என்ன ஆகுமோ எப்படி நடக்குமோ என்று கதிகளை கிடந்த அந்த மக்களுக்கு ஒரு புன்னகையாலே மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்பதை நிரூபித்து காட்டியிருக்கிற மாபெரும் தலைவர் நீங்கள். தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு மாபெரும் வெற்றியை பெற்றது மட்டுமல்ல, வெற்றியை சட்டமன்றத்திலே நிரூபித்து காட்டுவதன் மூலமாக நாட்டு மக்களுக்கு உணர்த்தினீர்கள். நான் பேசாமல் ஒரு அமைதி புரட்சியை செய்வேன், அந்த புரட்சி மக்களுக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரும் என்று நிரூபித்து காட்டினீர்கள். இன்றும் நம்முடைய மாண்புமிகு சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு முறையான பயிற்சி அளிப்பதன் மூலமாக வரலாற்று சிறப்புமிக்க ஒரு அவை இது. நூற்றாண்டுகளை கடந்து இந்திய துணைக்கண்டத்திற்கு பல வழிகாட்டுதல்களை தந்திருக்கிற ஒரு சபை இது. இந்த சபையின் மூலமாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களும் சட்டங்களும் இந்திய துணைக்கண்டத்தினுடைய பல சட்டசபைகளுக்கு முன்மாதிரியாக இருந்திருக்கிறது. இந்திய துணைக்கண்டம் வியந்து போற்றி பாராட்டி கொண்டிருக்கிற பல திட்டங்களை இந்த தமிழகம் தந்திருக்கிறது. அந்த வரலாற்றை விரல் நுனியிலே வைத்திருக்கிறவர் நீங்கள். அதிகமாக பேச மாட்டீர்கள், ஆனால் செவிமடுத்து சொல்ல வந்தவர்கள் யார் என்பதையும் செய்ய வேண்டிய பணி என்பதையும் இறைவன் அருளால் உடனே செய்து முடிக்கிற ஆற்றல் உங்களிடம் மட்டும்தான் இருக்கிறது என்பதை தமிழ்நாட்டு மக்கள் இந்த 40 நாட்களிலே உணர்ந்திருப்பார்கள். இந்த அவையின் மாண்பினை போற்றி காப்பது அரசின் கடமை. எதிர்க்கட்சிகளுக்கு அந்த கடமை பெரிதாக இருக்கிறது. வரும் நாட்களில் சட்டப்பேரவையில்
நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எதிர்க்கட்சியாக இருந்தாலும் சரி ஆளுங்கட்சியாக அனைவரையும் அழைத்திருக்கிறோம். எல்லோரும் வாருங்கள் என்று அழைப்பு விடுத்திருக்கிறோம். ஏற்கனவே இருந்தவர்களுக்கும் அது தேவை, புதிதாக வந்தவர்களுக்கும் அது தேவை. அந்த தேவை உணர்ந்துதான் 2 நாட்களும் இந்த சிறப்பு பயிற்சி முகாமை மாண்புமிகு முதல்வர் தன்னுடைய திருக்கரத்தாலே குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்திருக்கிறார்கள். என்னுடைய நினைவுகள் எல்லாம் 80ஆம் ஆண்டு சட்டமன்ற பேரவைக்கு நுழைந்த போது கன்னி பேச்சிலே யாரும் குறுக்கிட மாட்டார்கள். நம்முடைய மாண்பு உறுப்பினர்கள் முதல்ல எழுந்து பேசுகிற போது அது முதல் பேச்சாக இருந்தால் கன்னி பேச்சு என்று குறிப்பிடுவோம். அதில் குறுக்கிடக்கூடாது. நான் புதியவன். வந்தவுடனே முதல் பேச்சிலே சொன்னேன், ஊரெல்லாம் அண்ணா சிலை வைக்கிறோம், எங்கு பார்த்தாலும் அண்ணா அண்ணா என்று அண்ணா சிலை வைக்கிறோம், ஒரு 10-15 செலவாகிறது. அந்த 10-15 ஒரு தீப்பெட்டி தொழிற்சாலை, அந்த இடத்துல ஒரு மெழுகுவர்த்தி தொழிற்சாலை என்று அண்ணா பெயரில் ஏன் தொழிலகங்களை தொடங்கக்கூடாது சிலைக்கு பதிலாக என்று பேசிவிட்டேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடித்தளமே அண்ணா தானே, அண்ணா சிலை வைக்கக்கூடாது என்று ஒருவர் பேசுவதா என்று சபையிலே சலசலப்பு ஏற்பட்டாலும் கன்னி பேச்சு என்ற காரணத்தில் யாரும் குறுக்கிடவில்லை. மாலையிலே புரட்சி தலைவர் சுற்றி சொல்லுகிறார்கள். அவர் சொன்னார், அண்ணா சிலையை வையுங்கள், தொழிற்சாலைகள் ஏற்படுத்துங்கள் என்று சொல்லியிருக்கலாம். ஆனாலும் கூட அவர் சொல்வதில் எவ்வளவு பெரிய நியாயம் இருக்கிறது என்பதை பாருங்கள். எதிர்காலத்தில் நம்முடைய இளைஞர்கள் நம்மவர்கள் தொழில் தொடங்க வேண்டும், அனைவருக்கும் வேலை கிடைக்க வேண்டும் என்கின்ற அந்த கோணத்தில் அவர் பேசியதாக எடுத்துக்கொள்ளலாம் என்று அவர் சொன்னார். இதை நான் சொல்வதற்கு காரணம், புதிய கோணத்திலே உங்கள் உள்ளத்தில் என்ன தோன்றுகிறதோ தயங்காமல் சொல்லுங்கள். ஏனென்றால் நாட்டு மக்கள் நம்மிடமிருந்து நிறைய எதிர்பார்க்கிறார்கள். வாக்களித்த பெருமக்கள் கொஞ்சத்தில் இல்லை, கிள்ளி கொடுங்கள் என்று நாம் கேட்டால் அள்ளி கொடுத்து விட்டார்கள். அவருக்காக அள்ளி கொடுத்திருக்க அந்த வாக்கினுடைய மதிப்பு என்ன என்றால், நீங்கள் என்ன செய்ய எனக்காக என்ன செய்ய போகின்ற நாடை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த அவையின் மூலமாக நீங்கள் ஒலிக்கிற குரல் தான் இந்த அரசுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் பெருமை சேர்க்கிற ஒரு குரலாக இருக்கும். அந்த வகையில் தயங்காமல் சொல்லுங்கள், எதை எப்படி சொல்ல வேண்டும், எதை சொல்ல வேண்டும், எதை சொல்லக்கூடாது என்று பயிற்றுவிப்பதற்காக பல வல்லுநர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அடுத்தடுத்து அவை முன்னவரும் மற்றவர்களெல்லாம் பேச இருக்கின்றார்கள். இன்னொரு குறிப்பை நான் சொல்லுவது பொருத்தம் என்று கருதுகின்றேன். சட்டப்பேரவையில் சபாநாயகர் ஆசனத்தில் போய் உட்கார்ந்து ஆர்ப்பாட்டம் செய்தவர்களும் இருக்கிறார்கள். சபையை நடத்த விடாமல் பல்வேறு காலகட்டங்களிலே சிரமம் கொடுத்தவர்களும் சிக்கலை ஏற்படுத்தியவர்களும் இருக்கின்றார்கள். அந்த வரலாற்றையெல்லாம் நீங்கள் நூலகத்தில் சென்று படிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பழைய வரலாற்றை நீங்கள் புரட்டி பார்க்க வேண்டும். நூலகங்களுக்கு செல்கிற பழக்கத்தை மாண்பு உறுப்பினர்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். ஏனென்றால் முன்னாலே அண்ணா என்ன பேசினார், பெருந்தலைவர் காமராஜர் என்ன பேசினார், பெருந்தலைவர் கக்கன் என்ன பேசினார், கம்யூனிஸ்ட் தலைவர்கள் என்ன பேசினார்கள் என்ற அந்த குறிப்பையெல்லாம் நூலகத்தில் சென்று நீங்கள் படிக்க வேண்டும். அப்படி படிப்பதன் மூலமாக கண்ணியமாக கௌரவமாக நாட்டு மக்கள் விரும்புகிற உரையை நீங்கள் தயார் செய்து கொள்ள முடியும். சட்டமன்றத்தில் நடக்கிற சில நிகழ்வுகள் வெளியிலே மக்கள் பார்க்கின்றார்கள் என்பது மட்டுமல்ல, ஆட்சி மாற்றத்திற்கு கூட அது வழிவகுத்து விடும் என்பதில் 2 உதாரணத்தை சொல்லி நான் முடித்துவிட விரும்புகின்றேன். உங்களுக்கெல்லாம் நினைவிருக்கும் 72ஆம் ஆண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் துவங்கப்பட்ட போது புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு எதிராக சட்டமன்றத்தில் என்ன நடந்தது என்பதையும் அந்த வரலாற்று சிறப்புமிக்க நினைவிலே கொள்ளத்தக்க விரும்பத்தகாத அந்த நிகழ்வுகளிலே புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை பற்றி மக்கள் மத்தியிலே அந்த கொண்டிருந்த அந்த அபிப்பிராயம், அந்த ஒப்பீனியன் எப்படியெல்லாம் மாற்றப்பட்டு இவர்தான் வர வேண்டும் என்று முடிவெடுப்பதற்கு சட்டசபை சம்பவங்களே காரணமாக அமைந்தது என்பதை நாட்டு மக்கள் அறிவார்கள். அதே போன்றுதான் 89ஆம் ஆண்டு பட்ஜெட் உரையை படிப்பதற்காக முத்தமிழறிஞர் கலைஞர்கள் எழுந்தபோது புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுக்கும் இடையே நடந்த சர்ச்சைக்குரிய பேச்சுகளும் அவை குறிப்பில் நீக்கப்பட்டதும், சர்ச்சைக்குரிய பேச்சுக்கு பிறகு அவர்கள் தாக்கப்பட்டதாக வந்த செய்திகளும், இருவரும் தாக்கப்பட்டதாக வந்த செய்திகளும் அவை குறிப்பில் இன்னமும் நீங்காமல் இருக்கிறது. அந்த நிகழ்வுக்கு பிறகு தமிழ்நாட்டு அரசியலில் என்ன நடந்தது என்பதை உன்னித்து பாருங்கள். ஒரு நிகழ்வு, ஒரு சம்பவம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஒரு கட்சிக்கு எதிராக திருப்பியதையும் ஒரு கட்சி ஆட்சிக்கு வருவதற்கு துணை புரிந்ததையும் அந்த சட்டமன்ற ஒரு நிகழ்ச்சி தான் ஏற்படுத்தியது என்பதை நான் நினைவில் வைத்திருக்கிறேன். அதே போன்று தான் பின்னாளிலே பல எதிர்க்கட்சிகள் தாங்கள் ஆற்ற வேண்டிய பணிகளை விடுத்துவிட்டு வேறு கோணங்களிலே தங்கள் திசை திருப்பி கொண்ட காரணத்தினாலே அந்த கட்சிகளுக்கு பொதுமக்கள் மத்தியில் ஏற்பட்ட இழப்புகளுக்கும் கூட இந்த சட்டமன்ற பேரவையுடைய நடவடிக்கைகள் காரணமாக இருந்தது என்பதையும் நான் அறிந்திருக்கிறேன். உங்களை பொறுத்த வரைக்கும் சார்ந்திருப்பது அனைத்து கட்சிகளை சேர்ந்தவன் அழைத்திருக்கிறோம், எல்லோரும் வந்திருப்பீர்கள் என்று நான் நம்புகின்றேன். உங்கள் கட்சியினுடைய கொள்கை கோட்பாடு நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்றால், அரசு கொண்டிருக்கிற கொள்கைகள் திட்டங்கள் நிறைவேற வேண்டும் என்றால், சபையினுடைய கண்ணியத்தையும் கௌரவத்தையும் காப்பாற்ற வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பும் கடமையும் உங்களுக்குத்தான் இருக்கிறது.
உங்களைத்தான் இந்த நாடு எதிர்பார்க்கிறது. இந்த நாடு நிறைவேற்றுகிற இந்த அவை நிறைவேற்றுகிற சட்டங்கள் தான் எதிர்காலத்தை தீர்மானிக்கப் போகிறது. நம்மை பொறுத்த வரைக்கும் நாம் நம்முடைய முதல்வர் கையிலே பத்திரமாக இருக்கிறோம். நம்மை பொறுத்த வரைக்கும் நம்மை, இந்த அவையை, நாட்டை அவர்கள் கையிலே இறைவன் ஒப்படைத்திருக்கிறார். நாம் பத்திரமாக இருக்கின்றோம். அமைதி பூங்காவாக தமிழ்நாட்டை பார்த்து கொள்கிற பொறுப்பில் அவர் இருக்கிறார். அவர் எப்போதும் சொல்வார், கான்ஃபிடென்ட்டாக இருங்கள் என்று சொல்வார்கள். நாம் கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் அவர் தந்திருக்கிற அந்த புன்னையோடு சொல்லியிருக்கிற வார்த்தைகள் தான் என்று சொல்லி அவரை நான் வருக 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 என்று வரவேற்கின்றேன். வழிகாட்டுங்கள். உங்கள் வழி இந்த அவை நடப்பதற்கு, நாட்டு மக்களுக்கு நல்லது செய்வதற்கு இந்த அவை உறுப்பில் அத்தனை பேரும் காத்திருக்கிறோம் என்று சொல்லி அவரை வரவேற்று மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களையும், முன்னவரையும், துணைத் தலைவரையும், கொறடாவையும் மற்றும் அனைத்து மாண்புமிகு உறுப்பினரையும் வருக வருக என்று சிரம் தாழ்த்தி வரவேற்று அமைகின்றேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா. இன்றைக்கு 17வது சட்டமன்ற பேரவையின் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான பயிற்சியை